கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மையப்படுவதாக. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று உலகத்திலே மனிதர்கள் மத்தியிலே, அநேக ஜனங்கள் மத்தியிலே நடக்கிற சம்பவம் என்று சொன்னால், யாரை கேட்டாலும் ஒருத்தர் மரித்து போய்விட்டார் என்று சொன்னால், எப்படி மரித்தார் என்று சொன்னால் ஹார்ட் ஃபெயிலர், அவர் ஹார்ட் அட்டாக் இதைத்தான் அநேக இடங்களிலே சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், கர்த்தர் நம்மளோடு இருக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களோடு சேர்ந்து ஜெபிங்கள். இயேசுவே, நாங்கள் கர்த்தாவே இந்த ஹார்ட் அட்டாக்காக உங்கள் கரத்தில் வருகிறோங்க. கர்த்தாவே, மிகவும் இள வயதிலே கர்த்தாவே இந்த ஹார்ட் அட்டாக் வந்து விடுகிறது, முதிர் வயதிலே வந்து விடுகிறது. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நடுத்தர வயதில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வந்து விடுகிறது. ஆண்டவரே, என் தேவனே, இந்த ஹார்ட் ஃபெயிலரை பரிசுத்த ஆவியானவர் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் கேட்கும்போது கர்த்தாவே உன் இதயத்தை எனக்கு தாய் என்று சொல்லி கேட்டீர். ஆண்டவரே, இதயத்தில் இடம் கொடுக்கும்படியாய் கேட்டீர். ஆண்டவரே, என் அன்பு ஜனங்களே, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஹார்ட் அட்டாக் உள்ளவர்கள், அதற்காக வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், டேப்லெட் எடுத்து கொண்டிருக்கிறவர்கள், இன்ஜெக்ஷன் எடுத்து கொண்டிருக்கிறவர்கள், ஹார்ட் அட்டாக்காய் மருத்துவமனையில் இருக்கிறவர்கள், ஹார்ட் வேதனையில் மருத்துவமனையில் இருக்கிறவர்களே, உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து நெஞ்சு பகுதியில் உங்களுடைய கரங்களை வைத்து கொள்ளுங்கள். நெஞ்சு வேதனை, நெஞ்சினுடைய கர்த்தாவை வலி, இந்த பகுதியில் இருந்தெல்லாம் பரிபூர்ணமான விடுதலை கொடுக்கும்படியா, இந்த ஹார்ட் அட்டாக்கிலிருந்து பரிபூர்ண விடுதலையே என் தேவனே, யாரெல்லாம் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ, ஹாஸ்பிட்டலில் யாரெல்லாம் இருந்து ஜெபிக்கிறார்களோ, வீடுகளில் யாரெல்லாம் இருந்து ஜெபிக்கிறார்களோ, நெஞ்சு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய கரம் இவர்கள் மேல் இறங்குவதாக, நெஞ்சு வேதனை எடுத்து போட்டு பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமென்.